சான்றோருக்கும் வணக்கங்கள். ஐம்பெரும் காப்பியங்களில் முத்தமிழும் தமிழும் முதல் காப்பியமா. அக்காலத்தில் இதை போற்றும் காப்பியங்கள் முன்பு ஏராளம். அதாவது கடவுளையும் அரசனையுமே பாட்டுடை தலைவனாய் கொண்டு காவியங்கள் எழுதி வந்தனர். அக்காலத்தில் சராசரி மனிதனை பாட்டுடை தலைவனாய் கொண்டு சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோவடிகள். எனவே இந்த காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று வழங்கலாயிற்று. இன்று 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் இந்த காப்பியத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நாடகமாக நிகழ்த்தி காட்ட உள்ளோம். என் பெயர் ஐரின். நாடகத்தின் நாயகியான கண்ணகியாக ஜீவிதா, கோப்பெருந்தேவியாக சந்தியா, பாண்டிய நெடுஞ்செழியனாக சமானா, காவலர்களாக கவின் மற்றும் லட்சணா, ஏவலராக அபியுக்தா. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற 3 முத்தான மொழிகளை மையமான கொண்ட இந்த சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதை. காட்சி: கண்ணகி மன்னனிடம் வழக்குரைத்தல். இடம்: பாண்டிய அரசவை. யாரம்மா? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? ஓ, வாயில் காப்போனா? நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே, கணவனை இழந்த பெண் ஒருத்தி தன் கையில் படைச்சலம் கொண்டு உன்னை காண வந்திருக்கிறாள் என்று மன்னனிடம் போய் சொல். வாழிய மன்னா, வாழிய நின் புகழ், வாழிய நின் கொடை, வாழிய நின் அரண், இன்றளவும் படிச்சொல் அண்டாத பேரரசனே வாழி. மன்னா, தங்களிடம் ஒரு செய்தி கூற வந்துள்ளது. தாங்கி வந்த செய்தி என்னவோ? தங்களை காண வாயில் தென்னொருத்தி சித்தரால் தங்களை காண்பித்து ஆத்திரம் கொண்ட உத்தரவை போது கண்டகாலி கொண்ட ஆவேசத்தையும் இருக்கிறார். ஆனால் காலியும் அல்ல. ரௌத்திரை கொண்ட பிடாரி போன்றவர், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வாருங்கள் இங்கே. மன்னா, விளையாட்டல். நீர் பெருகும் கண்களோடே என் முன் வந்து நிற்பவளே, நீ யார்? வந்ததன் நோக்கம் என்னவோ? நான் சேரா மன்னா செப்புவதுடே என்னோட சிறப்பு நினைவர் மேற்ப புல்லருக்கும் தற்பி தோணன்றியும் வாயிற் கடைமணிகள் நான் அணுக ஆவின் கடைமணியை நீர் எடுத்துரைத்தால் தன் அரும்பெற முதல்மணி ஆடியும் மணித்தோள் அத்தகு புகழ் பெற்ற அரசர்கள் வாழ்ந்த பூம்புகாரே என் நகரமாகும். அம்மூதூருங்கள் எப்படியும் மன்னா பழஞ்சிறப்பொழு திகழும் பெருங்குடியில் பிறந்த மாசாதுவானும் ஒரே மகனாய் பிறந்து வாழ வேண்டி ஊழ்விலை துறப்ப சூழ்வரமானா புகுந்தீங்கு என்கால் சிலம்பினை பகத்தை வேண்டி என்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. ஓ, கள்வன் கோவலனின் மனைவியா? போதும், யாகாவராயும் நாகாகவனா? யார் கல்வன்? என் கணவனா? இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய நீரே கல்வன். நிறுத்திக் கண்ணகி, ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாது. கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோன்மை அன்று, அதுவே அரச நீதி. நீதியின் இலக்கண உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, அறவழியோடுலா கொற்கே வேந்தே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? வல்லான் வகுத்ததோ நீதி? இல்லை இல்லை, வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே, எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தில் விசாரிக்கப்பட்டதன் அவசியம் என்ன? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேர நீதி, இதற்கு பேர நேர்மை, இதற்கு பேர நியாயம், இதற்கு பேர அரசு, உமக்கு பேர அறநோக்கும் மன்னன். என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்கள்? உன்மேல் வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. என்ன? நான் குற்றவாளியா? என்ன ஆதாரம்? ஆதாரமா? அறவழியோடு சொற்கை வேந்தே, என் கால் பொற்சிலம்பு மாணிக்க பருகளை கொண்டது. பெண்ணே, நீ உரைத்தவை நீதியை நிலைநாட்ட பேருதவி புரிவன. என் சிலம்புகளோ முத்தும் பரல்கள் கொண்டவை. ஏவலரே, முன்னர் கோவலனிடம் பெற்ற அச்சிலம்பை கொணர்க. இதோ பார். என்ன? மாணிக்கங்களா? மாணிக்கங்கள் என்று என் கணவரின் இரத்த துளிகள். ஒன்றை கொல்லனின் பொய்யுரை கேட்டு நீதி தவறிய யானோ அரசன் அல்ல நல்ல. கோவலன் சிலம்பை என்னது ஆக்கிய யானே கல்வன்.